உதய பெருமாளோட மகன் அவனுக்கு தெரியும். நான் அதை சொல்லிருவேன்னுதான் என்ன இப்படி பண்ணிட்டான்ப்பா. ஆனா நான் சொல்லுவேன் சிவா, எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். நீதான் உதய பெருமாளோட மூத்த மகன் நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். சிவா, இப்ப நம்ம உடனே இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும். வாங்க. நம்ம மாமாவை கார்ல கூட்டிட்டு போயிடலாம். சரி ஜான், போய் காரை கொண்டு வா. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம். வாங்க மாமா வாங்க. பாத்து. வெளியே வாடா. போடி. வெளியே வாடா. வெளியே. ஏய் நில்றா. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சாரி சிவா. நீ எதுக்கு ஐலி சாரி சொல்ற? நான் சொன்னதால தானே காரை நிறுத்தி இப்போ சூரிய மாமாக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்ல ஐலி.
நான் தான் டென்ஷன்ல கண்மூடித்தனமா காரை நிறுத்தாம போலான்னு சொன்னேன். ஆனா நீ செஞ்சதான் கரெக்ட். உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அந்த கபிலனை அசால்ட்டா விட்டுட்டேன். இல்லனா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. என்ன சார், கபிலன் இவ்ளோ மூர்க்கத்தனமா நடந்துக்கிறான்? நாங்க அவனை பார்த்த ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு வர்மாவை விட கபிலன் தான் நமக்கு சவாலா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சிவா. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் நிச்சயமா வந்து உண்மையை சொல்லுவாரு. நம்பிக்கையோட இருங்க சிவா. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? செஸ்ட்ல புல்லட் பாஞ்சதுனால அதை வெளியெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பிகாஸ் அது ஹார்ட்டுக்கு போற எந்த ஃபங்க்ஷனையும் டேமேஜ் பண்ணிடக் கூடாது இல்லையா? பட் ஒரு வழியா புல்லட்டை வெளியே எடுத்தாச்சு. காயம் கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். பட் அவரோட பாடி அதை எப்படி ஏத்துக்கணும் தான் தெரியல. என்னாச்சு டாக்டர், ஏன் அப்படி சொல்றீங்க? அவரோட பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப நாளா அவரு சரியா சாப்பிடாம தூங்காம மயக்க நிலையிலே இருந்திருக்காரு. பாடி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நரம்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. டாக்டர், அதை ரெக்கவரி பண்ண முடியாதா? அவர் கண்ணு முழிச்சாதான் அதை பத்தி சொல்ல முடியும். அவரு கண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போது தான் அதுக்கான மெடிசின்ஸை நாங்க கொடுக்க முடியும்.